Hi friends, welcome to tutorjos.com. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் அனிமேஷன் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஷன் பார்த்தீங்க அப்படி ஒரு சில நம்ம செட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இது நம்ம எப்படி ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஸ்லைடு வரும்பொழுதும் எனக்கு அந்த ஒரு சவுண்டோட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வரணும். அப்போ நமக்கு என்ன பண்ணுறதுக்கு டிரான்சிஷன் சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்லைடை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைடுக்கு உங்களுக்கு என்ன சவுண்ட் வேணுமோ அந்த சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே சவுண்ட் இருக்குது இல்லைங்களா, டிரான்சிஷன் சவுண்ட் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளாஸ்னா அப்ளாஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஆரோனா நமக்கு ஆரோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா காயின் விழுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் நான் கொடுத்துக்கிறேன். அதுவே செகண்ட் ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்புறம் எந்த மாதிரி வேணுமோ அந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒவ்வொரு ஸ்லைடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் நம்ம சவுண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண லேசர் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஒன்றுக்கு ஒரு ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ட்ரம்ஸ் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். தென் 5th ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மேட் நம்ம கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் அடுத்த சைடு கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது 8th ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும், அந்த ஃபார்மேட் நமக்கு இங்கே இன்சர்ட் ஆகிருக்கும். அடுத்து இங்கே என்ன பண்ண 9th ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒவ்வொரு ஸ்லைடும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்கிற மாதிரி ஃபார்மேஷன் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நான் 10th ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நீங்கள் கேமரா மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் கொடுத்துக்கோங்க. சரி, நீங்கள் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணலான்னா இங்கே போயிட்டு அதர் சவுண்டை போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த அதர் சவுண்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டமில் எங்கே சவுண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபார்மேட் சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்து செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் டிஃபால்ட் இருக்கிற சவுண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் நெட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி கொடுத்தாலும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே லாஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், செட் ஆகிடும். இப்போ எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் நம்ம கொடுத்தாச்சு இல்லைங்களா. இதுக்கு என்ன பண்ணுங்க அப்புறம் இப்போ நமக்கு ஸ்லைடு ஷோ பார்க்குற மாதிரி ஸ்லைடு ஷோ மெனுவில் ஃப்ரம் பிகினிங் கொடுத்து நமக்கு என்னங்க பாருங்கள் எனக்கு ஒவ்வொரு ஸ்லைடு வரும்போதும் நம்ம என்ன மாதிரி சவுண்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகி வரும். இதுக்குன்னு பார்த்தீங்க தனி நமக்கு நெட்டில் சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு இருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் என்ன சவுண்ட்ஸ் இருக்கோ அந்த சவுண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரி இந்த டிரான்சிஷன் நமக்கு அனிமேஷனும் சேர்ந்து வரும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் சேர்ந்து வரும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தாச்சு இல்லைங்களா. இது கொடுத்து என்ன பண்ணுங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் எண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்லைடுக்காக நம்ம டிரான்சிஷன் சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லைடு ஷோ பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு பிக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட் ஆகி வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்போ இந்த கஸ்டம் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு இது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இந்த கஸ்டம் அனிமேஷனுங்கிறத கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் பாருங்கள். நமக்கு அந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸையோ நமக்கு அதே போல் ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும் இங்கே இருக்கிற கஸ்டம் அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனேபிளாக இருக்கும். இல்லை ஆட் எஃபெக்ட்டுங்கிறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் 4 டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட் நமக்கு இதில் இருக்குது. இல்லை பாருங்கள் என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஃபார்மேட் நீங்கள் ஜஸ்ட் இங்கே பாருங்கள் நான் மோர் எஃபெக்ட் நான் கொடுக்குறேன். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும்.
நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டை செட் பண்ணுறீங்களோ அது நமக்கு என்ன ஆகும், அந்த வேர்ட் நமக்கு ஸ்லைடு ஷோ ப்ரிவியூ பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர்டு அங்கே இருக்காது, நமக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி காட்டும். இது என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட் நமக்கு என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஃபார்மேட் நான் கொடுத்து ஜஸ்ட் இங்கே ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அந்த ப்ரிவியூ பார்த்தா நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்லைடு ஷோவில் அந்த வேர்டு நமக்கு அங்கே இருக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி காட்டும். இது என்ட்ரன்ஸ் அனிமேஷன் அப்படிங்கிற ஃபார்மேட். அது என்ன பண்ணுற பாருங்கள், இந்த ஹோல் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கஸ்டம் அனிமேஷனில் எம்போஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த வேர்டு அங்கேயே தான் இருக்கும், நம்ம லைட்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டும். ஒன்று அந்த ஃபாண்ட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி காட்டும், இல்லை அப்போ நமக்கு என்ன க்ரோ ஆன் ஸ்டிங் அது நமக்கு பெருசாக சின்னது பண்ணி காட்டும். நமக்கு ஸ்பின் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த வேர்டு ரொட்டேட் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு ஃபார்மேட் ஆஃப் அனிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இது எம்போஸ் அப்படிங்கிற வேர்டு, அந்த வேர்டு அங்கே தான் இருக்கும், நமக்கு லைட்டாக அங்கே டிஃப்ரென்ஸ் மட்டும் பண்ணி காட்டும். அதே பாருங்கள், எக்ஸிட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுனா மோர் எஃபெக்ட் நான் கொடுத்துக்கிறேன், அந்த வேர்டு அங்கேயே இருக்கும், நமக்கு என்ன பண்ணும் ஸ்லைடு ஷோ பார்க்கும்பொழுது அந்த வேர்டு நமக்கு மறைஞ்சிடும். இது எக்ஸிட் அப்படிங்கிற ஃபார்மேட். அதே பாருங்கள், இங்கே மோஷன் பாத் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணலாம், மோர் மோஷன் பாத் எஃபெக்ட் நான் கொடுக்குறேன். இல்லை பாருங்கள், நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஷேப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷேப் நமக்கு என்ன கொடுத்த டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூவ் ஆகும். இது மோஷன் பாத் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு நான் ஒரு ஃபார்மெட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கும் அந்த பார்ட் 2க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் அனிமேஷன் ஃபார்மெட்டில் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துக்கிறேன், ஸ்பின்னர் நான் கொடுக்குறேன், நம்ம ரொட்டேட் ஆகி வர மாதிரி வரும். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே பிக்சர் இருக்குது இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணுறது பிக்சரை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் நமக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கே மோர் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் இங்கே பாருங்கள் ஒரு சில ஆப்ஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா டிசேபிளாக இருக்கும் இல்லைங்களா, அதில் என்ன ஆகும் நமக்கு வேர்டிங்ஸ் மட்டுமே செட் ஆகும், பிக்சர்ஸ் நமக்கு செட் ஆகாது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் அது செட் ஆகிடும். இல்லை நமக்கு கொடுத்த ஒரு எஃபெக்ட் நீங்கள் டெலிட் பண்ணணும், அப்போ என்ன பண்ணிக்கோங்க இதே செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்தா நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண அடுத்த தேர்ட் ஸ்லைட் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கிற பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஃபார்மேட் ஆஃப் அனிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. தென் ஃபோர்த்து ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நிறைய பிக்சர்ஸ் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, ஸோ நான் பிக்சரை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த வேர்டிங்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டேன்னா இப்போ இதுக்கான அனிமேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது 5th 6th ஸ்லைடை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டுங்க பாருங்கள், இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணால் நமக்கு இது எனேபிளாக இருக்காது. ஜஸ்ட் நமக்கு என்ன பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணால் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு ஃபார்மேட் ஆஃப் அனிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு ஸ்லைடும் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம். இது ஃபார்மேட் கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்றேன். தென் 8th ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் 9th ஸ்லைடு இதுக்கு என்ன பண்ண இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன். தென் 10 கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு மோர் எஃபெக்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட் ஆஃப் அனிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். 11th ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃபார்மேட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சைடும் நமக்கு என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண அந்த ஃபார்மேட் கொடுத்து ஜஸ்ட்டாக நீங்கள் ஒரு வேர்டே ஒரு பிக்சரை காப்பி பண்ண நமக்கு என்ன ஆகும் அதுக்கு அந்த அனிமேஷனும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து நமக்கு காப்பி ஆகிடும் அந்த அனிமேஷன் ஃபார்மேட்டும். இப்போ லாஸ்ட் ஸ்லைடு பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு அனிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாம் கொடுத்தாச்சு இல்லையா, இப்போ ஓவராலாக பார்த்திங்க அப்போ நமக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்லைடுக்கு என்னென்னா கொடுத்துருக்கோம் அப்படின்னா பார்ட் 1ல் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அது அதுக்காக நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக வரணுமா இல்லை ஸ்லோவாக வருமானு சொல்லி கொடுத்தோம். தென் ஆஃப்டர் ஆட்டோமேட்டிக்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு சைடும் ஆட்டோமேட்டிக் வர மாதிரி செட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கஸ்டம் அனிமேஷன் செட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒவ்வொருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் இப்போ ஸ்லைடு ஷோ பார்க்க போகிறேன். இங்கே ஸ்லைடு ஷோ மெனில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் பிகினிங் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் நமக்கு கொடுத்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஃபார்மேட்டில் வரும். நம்ம டைமிங் செட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டைமிங்கை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வரும். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம்.
டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அது நமக்கு என்ன ஆகுது, ஃபாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரிகர்ஸ் பண்ணும்போது தெரியும் இல்லைங்களா, நீங்கள் மீட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேச போகிறீங்க, இல்லை ஏதோ பார்த்திங்க ஒரு செமினார் நீங்கள் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேச போகிறீங்கன்னு சொல்லி தெரியும். அதை பேஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதுக்கான டைமிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது, ஒரு சைடும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்து டைமிங் மட்டுமே இல்லை வரும். இல்லை பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர் நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தாச்சு இல்லைங்களா, நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொன்று கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா பவர் பாயிண்டில் வித் அனிமேஷனும் ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் அனிமேஷன் மெனுவில் இப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.